அப்பா ஏன்பா இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? துர்கா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. சரி, எக்கெடுக்கிட்டு போ. இனிமே உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? அப்பா கல்யாணத்தை துர்கா வீட்டுல ஏத்துக்கலப்பா. எங்களை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஓ, அந்த பொம்பளை உங்களை துரத்தி விட்டாளா? இப்ப எந்த போக்கிடமே இல்லைன்னு சொல்லிதான் போன் பண்றியா? ராஸ்கல் பெங்களூர் பக்கம் வந்துடாத, அப்புறம் நான் கொலகாரனா மாறிடுவேன். சீ, வேடா போன. அப்பா அப்பா என்னாச்சுடா? உங்க அப்பா கண்டபடி திட்டாரா? ஆமா, அவங்க என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. அப்பா கோவமா இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை துர்கா. உங்க அம்மா சொன்ன மாதிரியே எங்க அப்பாவும் நான் செத்துட்டதா சொல்றாரு. இந்த ஆண்டவன் தான் நமக்கு நல்ல வழி காட்டணும். அம்மா தாயே, உன்னை நான் இன்னும் எப்படி வேண்டதுன்னு எனக்கு தெரியலம்மா. உண்மை தெரிஞ்ச சண்முகத்தை சுயநினைவு இல்லாம ஆஸ்பத்திரியில போய் படுக்க வச்சுட்டியம்மா. அவருக்கு சுயநினைவு வந்து எல்லா உண்மையும் சாமுண்டி சீரோட்ட வந்து சொன்னாதானே பிரிஞ்சிருக்கிற என் 2 குடும்பமும் ஒன்று சேர முடியும். இதனமா நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். ஏம்மா என் வேண்டுதலை கேட்க மாட்டேங்கிற? அம்மா தாயே, கொஞ்சம் கருணை காட்டுமா. மகமாயி, துர்கா, பாட்டி, பாட்டி என்னாச்சியா? ஏம்மா நீங்க 2 பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ராஜா பேர சொன்னா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? 2 பேரும் சாமி கும்பிட வந்தீங்களா? இல்ல பாட்டி, மண்டபத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு பாட்டி. அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அவங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. என்னடா கண்ணு சொல்ற? துரத்தி விட்டுட்டாளா? மண்டபத்துல அப்படி என்னதான் நடந்தது? எங்கயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கோவப்படுவா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்படி வீட்டை விட்டு விரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழாத கண்ணு, அழாதம்மா, அழாத. அழாதரா கண்ணு, அழாத. பாத்துக்கலாம், விடு, பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். வாங்கம்மா. துர்கா, ஏய், அதான் நாங்க வந்துட்டோம்ல, அழாத. ராஜா, எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே அலைஞ்சு திரிஞ்சு என்னை ஜாமீன்ல எடுத்த. நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்போ என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு நாங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதனால தானே எல்லா பிரச்சனையும். இருந்தாலும் அம்மா கொடுத்த தண்டனை அதிகம்னு தோணுது. இப்படி கோவில்ல வந்து யாரோ இல்லாத அனாதை மாதிரி இருக்கீங்க. சரி விடுமா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அத்தை எத்தனை நாளைக்கு இப்படியே கோவத்தோட இருந்துட போறாங்க? அவங்க மனசு மாறும். இல்ல
நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசை மாத்தி இவங்களை சேர்த்து வைப்போம். இது அம்மா உனக்காக வாங்கின தாலி. உன் கழுத்துல ஏறதான் நியாயம். இந்த தாலியை துர்கா கழுத்துல கட்டுங்க. அக்கா ஒரு நிமிஷம். அப்பா, நீங்களும் அம்மாவும் தாலி எடுத்து கொடுத்ததா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அம்மா இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கப்பா. இவரு என் கழுத்துல கட்டட்டும். இந்தங்கப்பா. அது அம்மாட்ட கொடுமா. ஏய்யா? அம்மா, பெரியவங்க நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கிறப்போ நான் எதுக்குமா? நீங்களே உன் கையால கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், குடுமா. இந்தாங்க. வாங்க, சாமி முன்னாடி நின்று வாங்கிக்கோங்க. சரிப்பா. வாங்க. அம்மா மகமாயி, அம்மா தாயே மகமாயி, பராசக்தி, இவங்க 2 பேரும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா நீண்ட ஆயுளோட வாழணுமா. அதுக்கு உன் கருணை வேணும் தாயே, உன் கருணை வேணும். இந்த ஐயா சாமியை கும்பிட்டுட்டு அவ கழுத்துல இதை கட்டு. சரி. தாயே. அம்மா நல்லா இருக்கணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. மாதுர்கா, நல்லா இருங்கய்யா, தீர்காயுசா இருங்கம்மா. தாயி, இன்னைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். அப்பா கல்ல விட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. துர்கா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். நல்லா இருங்க. பாட்டி, ஒரு 2 நாள் இவங்க உங்களோடயே இருக்கலாமா? என்ன கண்ணு இது கேள்வி? தாராளமா வந்து இருக்கட்டும். அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அங்க வந்து இருக்கிறதுக்கே இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 2 நாளைக்கு என்ன, ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். நான் கூட்டிட்டு போறேன். சரி பாட்டி, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நாங்களும் கிளம்புறோம். சரிதா, நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. வாங்க, நாம எல்லாரும் கோயிலை சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். வாங்க. சரி. வாங்க வாங்க. மாதுர்கா, வாங்க, இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். அப்பனே சண்முகா, முருகா, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, மற்ற எல்லா கண்ணுங்களும் திருஷ்டி கழிஞ்சு போகணும். அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமான்னு இப்படி எல்லா உறவுகளும் இருந்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வந்து நிற்கிறீங்களே, அது நினச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் வணங்குற என் அப்பா முருகன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். காலப்போக்கில் எல்லாம் நல்லாயிடும். ஐயா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போம்மா. சரிங்க பாட்டி. போங்க, போய்யா உள்ள போயிருங்க. அங்க நேரா பூஜை ரூமுக்கு போயிடுங்க. இந்த வரேன்.
அம்மாடி வாம்மா, வந்து சாமிக்கு விளக்கேத்து வா. வா கண்ணு. கடவுளே, என்னோட அம்மா எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க சீக்கிரமே மனசு மாறி எங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எடுத்துக்கையா. இந்த சின்ன சிறுசுகளை ஏன்பா இப்படி சோதிக்கிற? ஏதோ ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது தப்பு தான். சீக்கிரமே சாமுண்டீஸ்வரி மனசு மாறி இவங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். அதுக்கு நீதாயா மனசு வைக்கணும்.